வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு சென்ற 4794 இலங்கையர்கள் உயிரிழப்பு. கடந்த 14 வருடங்களில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு சென்ற 4794 இலங்கையர்கள் பல்வேறு காரணங்களால் உயிரிழந்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இதில் 3179 ஆண்களும் 1615 பெண்களும் உள்ளடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் அறியும் உரிமையூடாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தால் இவ்வாறு பதில் வழங்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு சென்றவர்களில் அதிகமானோர் இயற்கை மரணம் எய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு இவ்வாறு குறித்த காலப்பகுதியில் 3242 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் கைத்தொழில் மற்றும் நீரில் மூழ்குதல் போன்ற விபத்துக்களால் 428 பேரும் வீதி விபத்துக்களால் 446 பேரும் உயிரிழந்துள்ளதுடன் 377 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 61 இலங்கையர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இழந்தவர்களில் அதிகமானோர் கொழும்பு, காலி, கம்பஹா, கண்டி, களுத்துறை, குருணாகல் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் 3124 உடல்களை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு 92.8 மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும் 224 உடல்களை அந்நாட்டிலே நல்லடக்கம் செய்வதற்காகவும் போக்குவரத்துக்கும் 98.26 மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும் பணியகம் தெரிவித்துள்ளது. 2010 ஜனவரி முதல் 2024 டிசம்பர் வரையான காலப்பகுதியில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கு சென்று நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்த 72,718 பேர் அந்நாடுகளிலுள்ள இலங்கை தூதரகங்களுக்கு சொந்தமான பாதுகாப்பு இல்லங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அரேபியா, குவைத், ஜோர்தான், ஐக்கிய அரபு இராச்சியம் உள்ளிட்ட நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் பாதுகாப்பு இல்லங்களில் அதிகமானோர் தங்க வைக்கப்பட்டு பின்னர் சொந்த நாடுகளுக்கு திரும்பியுள்ளனர். 2024ஆம் ஆண்டு நிறைவடையும் வரையில் 91 இலங்கையர்கள் தொடர்ந்தும் தூதரகங்களில் உள்ள பாதுகாப்பு இல்லங்களிலே தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது.